உதவிகள் எனக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை பெற்றும் தரன் இல்லைன்னு எனக்கு. ரெண்டாவது பிள்ளை வந்து ராணுவம் கொண்டு போட்டு, மூன்றாவது பிள்ளையும் இயக்கத்தில் போயிட்டானுங்கோ. அதுவும் கால் கையில் இதாது. அது 1200 தருமினன் தம்பி. அதைத்தான் நான் கொண்டு வந்து என்ன வேண்டாலும் அங்கே வச்சு தந்துடுறப்போ வட்டி காசை கட்ட வேணும், இந்த வயிற்றை பார்க்க வேணும், ஆஸ்பத்திரிக்கு காட்டை போகணும். அவள் ஒன்றும் செய்யலாது. நான் ஒரு தடவை எழும்பிய தம்பில சண்டை பிடிக்காம இப்படியே இருந்து இந்த காலம் பூக்காட்டி கொண்டே போகிறேன். இவ்வளவு தானம்மா என்ற முடிவு. நான் என்ன செய்கிறேன்? இதை விட எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியாதம்மா. அவ்வளோ கஷ்டம். இந்த வேறுகாரங்க வீட்டு ஜன்னலெல்லாம் உடைச்சுங்க, கதவெல்லாம் கொத்தி, வீட்டை கிடந்த சாமான்கள் எல்லாம் நொட்டிச்சு, டிவிக்கு அடித்து நொடிச்சு, விசுவரெல்லாம் கொண்டு போட்டாங்க, புளியார் கொண்டு போட்டாங்க, மற்ற ஃபேன் ஒன்று அதை கொண்டு போட்டாங்க, மற்ற தண்ணியல் ரம்மூட்டி விரல் கொண்டு போயிட்டாங்க, துருவில கட்டையிலேருந்து இடிய போகிறேன் எல்லாம் கொண்டு போட்டாமா. நான் என்ன செய்யறது? இந்த கஷ்டத்தில் நான் போய் கடைசியா இங்கேயும் எல்லாம் துன்பமாக பிடிச்சது. கலக்கைக்கும் அழகுதான் ஐயா. நானே இப்போ குழஞ்சி இருக்கிறேன். கார்டைக்கு பெருத்தோம்னா கண் ஒன்று புறம் செய்ய முடியும். மெத்த கண் லிங்ஸ் வச்சேன். அதுக்கு கொஞ்சம் கண் பவர் இல்லை, குறைஞ்சிட்டது. சாப்பாடு கிண்டாலையும் பகராயிருந்தேன். ஊர ஜீவன் தானே சிவம் போய்த்துட்டே இருக்கும். இந்த போதாரியங்கள் எடுத்துக்கொண்டு வீடு வேணும், வீடு வேணும். அதான் பிரச்சனை. சாகும் வரைக்கும் அதில் கிளம்பி செத்து போவோம்.